ஹலோ கைஸ், நான் உங்கள் மகேந்திரா. மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறது, ஃபீஸ் பே பண்ணுறது எல்லாமே முடிஞ்சது. இப்போ என்ன டவுட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டியது எவ்வளோ பேர் தான் அதுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க, அஃபிஷியலாக எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே வரலையே அப்படின்ற ஒரு டவுட் கண்டிப்பாக நிறையா பேத்துக்கு இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக இவ்வளோ பேர் தான் இருப்பாங்க, ஸோ யாரும் பயப்பட தேவையில்லை, காம்படிஷன் ரொம்ப கம்மி தான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஹோப் கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் இது. இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 20 லட்சம் பேர் இந்த டைம் அப்ளை பண்ணியிருக்காங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த 20 லட்சம் பேரில் பார்த்தீங்கன்னா 20 லட்சம் பேர் எக்ஸாம் எழுத போயிடுவாங்களா? மாட்டாங்க. ஒரு 17 லட்சம் பேர் கண்டிப்பாக எழுத போவாங்க. அதாவது ஒரு 85% பேர் பார்த்தீங்கன்னா எழுத போவாங்க எக்ஸாம் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே நம்ம எம்எஸ்சியை பொறுத்தளவு 10th எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் உள்ள போஸ்டிங்ஸ், அதாவது எக்ஸாமினர், ரீடர், பெய்லிஃப், ஆப்ரேட்டர், ப்ராசஸ் சர்வர், ப்ராசஸ் ரீடர், ஸோ இந்த மாதிரி போஸ்டிங் மட்டும் அப்ளை பண்ணியிருப்பாங்க இல்லையா? அதாவது 10th குவாலிஃபிகேஷனுக்கான ஜாப் மட்டும் அப்ளை பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ இவங்களோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா, வெறும் 4 லட்சம் பேர் தாங்க அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதாவது தமிழ்நாடு அளவில் டோட்டலாகவே வெறும் 4 லட்சம் பேர் தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஓட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, இதுக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 5ல் 1 பங்கு தான். ஸோ அங்கே 20 லட்சம் பேர் எங்கே இருக்குது, இங்கே ஓவராலாக தமிழ்நாட்டில் உள்ள 4 லட்சம் பேர் எங்கே இருக்குது. அப்போ இங்கே பார்க்கும்போது 5ல் 1 பங்கு பேர் தான் இங்கே அப்ளை பண்ணியிருக்குது. அப்படி தான் அவ்வளோ பேர் தான் இங்கே அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை டிஸ்ட்ரிக் அளவு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 10,000 பேர் ஒரு டிஸ்ட்ரிக்கு. மொத்தம் தமிழ்நாட்டில் மொத்தம் 38 டிஸ்ட்ரிக் இருக்குமா? ஆமாம். அதில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஆவரேஜாக ஒரு 10,000 பேர் இவ்வளோ தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க. காம்படிஷன் ரொம்ப கம்மி தான் இங்கே. இது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே 10,000 பேர் சொல்ல முடியாது. ஒரு டிஸ்ட்ரிக்டில் 7,000 பேர் இருக்கலாம், ஒரு டிஸ்ட்ரிக்டில் 13,000 பேர், ஒரு டிஸ்ட்ரிக்டில் 8,000 பேர், ஒரு டிஸ்ட்ரிக்டில் 12,000 பேர், இந்த மாதிரி முன்ன பின்ன தான் இருக்கலாம். ஓகேங்களா? நம்ம ஒரு ஆவரேஜாக குத்து மதிப்பாக ஒரு 10,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வரலாம். இந்த மொத்தமாக நம்ம அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய ஒரு 4 லட்சம் பேர்லேயுமே 4 லட்சம் பேர் எழுத போயிட மாட்டாங்க. ஓகேங்களா? ஏதாவது ஒரு சில உங்களுக்கு இஷ்யூஸ் இருக்கலாம். அதில் இதுலேயுமே ஒரு 85% பேர் எழுத போகிறாங்க. ஒரு 10 to 15 மெம்பர்ஸ் 10 to 15% மெம்பர்ஸ் எழுத போகல அப்படின்னு பார்த்தோம்னா கூட கண்டிப்பாக ஒரு 3.5 லட்சம் பேர் கண்டிப்பாக எழுத போவாங்க எக்ஸாமுக்கு. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு காம்படிஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. நல்லா படிங்க, நல்லா படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாபில் போய் நீங்கள் உட்காரலாம். இப்போ நான் இந்த வீடியோவில் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க நான் பேசினது குறிப்பாக 10th குவாலிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணவங்க மட்டும்தான் இவ்வளோ பேர் அப்படின்றத சொல்லியிருக்கேன். மற்றபடி இந்த 8th குவாலிஃபிகேஷனை பற்றி நான் பேசவே இல்லை. அதை நம்ம செப்பரேட்டாக நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சரி, ஓகே. நீங்கள் படிக்கிறதுக்காக மசால்ஜி, வாட்ச்மேனு, அதுக்கப்புறம் ஓஏ, இந்த மாதிரி எக்ஸாமுக்கான ஜிகே படிக்கிறதுக்கான சிலபஸ் படி எங்களுக்கு படிக்க தெரியலை, என்ன படிக்கணும் புரியலை அப்படின்னு கேட்குறவங்களுக்குலாம் செப்பரேட்டாக அந்த சிலபஸ் படியே நம்ம மெட்டீரியல் கோர்வையாக நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ரொம்ப 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 லோ ப்ரைஸில் தமிழ்நாட்டில் நம்ம மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க தேவைப்பட்டால் நீங்கள் இப்போ தெரியிற நம்பருக்கு பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம்.